பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தொடரான எமது அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றொரு பாடத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முந்தைய பாடத்தில் இன்ன வ ஹவாத்துஹா, இன்னவும் அதனுடைய சகோதரிகளும் என்ற தலைப்பில் இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல போன்றவைகளை முபத்ததாவிலும் ஹபரிலும் நுழைந்து அவைகள் முபத்ததாவுக்கு நஸ்பு செய்து அதனை தனது இஸ்மாகவும் ஹபருக்கு ரஃபு செய்து அதனை தனது ஹபராக ஆக்குவதையும் பார்த்தோம். இந்த பாடம் அன்னஹுல் வாதிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலையின் முதலாவது பாகத்தில் நடைபெறுகிறது. அந்த பகுதியிலே முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் அல் ஜமலு சபூருன் என்ற முபத்ததா ஹபரிலே இன்னல் ஜமல சபூருன் என்று வந்திருப்பதை பார்த்தோம். இன்று நாங்கள் அடுத்த கட்டமாக இன்ன வ ஹவாத்துஹாவுடைய பயிற்சிகளை பார்ப்பதற்கான வழிகாட்டலை நான் தற்பொழுது செய்கிறேன். அடுத்த பாடத்துக்கு வருவதற்கு முற்பாடு நீங்கள் இந்த பயிற்சிகளை எழுதியோ அல்லது வாய் மூலமோ செய்து பார்க்க வேண்டும். தம்ரீன் அவ்வல், முதலாவது பயிற்சி, பையின் குல்லஸ்மின் வ ஹபரின் லி இன்ன வ ஹவாத்திஹா ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி. வரக்கூடிய வாசகங்களில் இன்ன மற்றும் அதனுடைய சகோதரிகளுக்கு உரிய ஒவ்வொரு இஸ்மையும் ஹபரையும் தெளிவுபடுத்து. அதாவது பின்னால் 6 வாக்கியங்கள் வருகின்றன. இந்த 6 வாக்கியங்களிலும் இன்ன அதனுடைய சகோதரிகளுக்கு இஸ்மும் ஹபரும் வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவற்றில் எது இஸ்ம் எது ஹபர் என்பதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த பயிற்சியுடைய நோக்கம். நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். நான் வாசித்து பொருளை மாத்திரம் சொல்கிறேன். லஅல்ல துஃபாஹ கசீருன், ஆப்பிள் அதிகமானதாக இருக்கக்கூடும். லைத்தல் பலீத முஜ்தஹிதுன், அறிவினன், அதாவது மடையன் என்று சொல்வார்கள், முட்டாள், முட்டாள் முயற்சியுள்ளவனாக ஆகக்கூடாதா? லஅல்ல தாஜிர ராபிஹுன், வியாபாரி லாபமடைய கூடும். இன்னல் நலாஃபத வாஜிபத்துன், நிச்சயமாக சுத்தம் கட்டாயமானதாகும். வஜத்து, நான் பெற்றுக்கொண்டேன் அல்லது கண்டேன். அன்னல் அக்ரப மையித்தத்துன், நிச்சயமாக நட்டுவக்காளி, மையித்தத்துன் உயிரற்றது, செத்திருக்கிறது என்பதை நான் கண்டேன். இம்தன அல் மதரு, மழை தடுத்து கொண்டது, அதாவது தடைப்பட்டது, மழை நின்று விட்டது. இம்தன, மன என்றால் தடுத்தான், இம்தன தடுப்பட்டது. லாக்கின்ன சஹாப கசீருன், என்றாலும் மேகம் அதிகமாக இருக்கிறது. தம்ரீனுன் சானின், இரண்டாவது பயிற்சி. அத்தம்ரீனு சானி என்று சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் தம்ரீனுன் சானின், இரண்டாவது பயிற்சி. இங்கு தம்ரீனுன் என்றுதான் வந்திருக்கிறது. தத்ரீபுன் என்ற அர்த்தம். தத்ரீப் என்றாலும் பயிற்சி தான்.
அதுகில் இன்னவை நுழைவி அலா குல்லி ஜும்லத்தின் மினல் ஜுமலில் ஆத்தியதி வரக்கூடிய வாக்கியங்களில் ஒவ்வொரு வாக்கியத்திலும் இன்னவை நுழைவி வஷ்குல் ஆஹிர குல்லி கலிமத்தின் பிஹா அவற்றில் உள்ள அந்த ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள ஒவ்வொரு சொல்லுடைய இறுதிக்கும் ஹரக்கத் வை. இங்கு 6 வாக்கியங்கள் இருக்கின்றன. ஹுனா சித்து ஜுமலின் இங்கு 6 வாக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றிலே இன்னவை நுழைவிக்க வேண்டும். இந்த 6 வாக்கியங்களையும் வாசியுங்கள் நீங்கள் சப்தமிட்டு. நான் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறேன். முதலாவதாக அந்நுஜூமு லாமிஅத்துன் நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. அந்நஜும் என்ற சொல்லுடைய பன்மைதான் அந்நுஜூமு. அல் ஹிதாஉ ضيقுன் பாதனி இறுக்கமாக இருக்கிறது. அஸ்ஸையாரத்து ஸரீஅத்துன் கார் வேகமாக ஓடுகிறது, வேகமாக இருக்கிறது. அல் பஅது கஸீருன் கொசு அதிகமாக இருக்கிறது. அஷிதாவ் முக்பிலுன் மாரிகாலம் வந்து கொண்டிருக்கிறது. அல் மாஉ கதிருன் நீர் கலங்கி போயிருக்கிறது. இந்த வாக்கியங்களில் நீங்கள் இன்னவை நுழைவித்து பாருங்கள். தம்ரீனுன் சாலிசுன் 3வது பயிற்சி. நான் ஏன் அந்த ஒவ்வொரு பாடத்திலும் தம்ரீனுன் அவ்வலுன் தம்ரீனுன் சானின் தம்ரீனுன் சாலிசுன் என்று சொல்லி பொருளை சொல்கிறேன் என்றால், இது தம்ரீனுன் சாலிசுன் என்றால் 3வது பயிற்சி. திடீரென யாராவது எமது தொடர்ச்சியான பாடங்களில் ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு இந்த பாடம் விளங்காமல் போகக்கூடாது. தம்ரீனுன் சாலிசுன் என்றால் என்ன என்று தெரியாமல் போகக்கூடாது என்பதற்காகவே நான் இந்த பொருளை சொல்கிறேன் ஒவ்வொரு தம்ரீனை வாசித்து. அதுகில் லைத்தவை நுழைவி அலா குல்லி ஜும்லத்தின் மினல் ஜுமலில் ஆத்தியதி வரக்கூடிய வாக்கியங்களில் ஒவ்வொரு வாக்கியத்திலும் நுழைவி வஷ்குல் ஆஹிர குல்லி கலிமத்தின் பிஹா. அந்த ஃபீஹா என்றால் குல்லு ஜும்லா. ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள ஒவ்வொரு சொல்லுடைய இறுதிக்கும் ஹரக்கத் வை. நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் பொருளுடன். அத்தராஹிமு கசீரத்துன் திர்ஹம்கள் அதிகமாக இருக்கின்றன. திர்ஹம் என்ற சொல்லுடைய பன்மைதான் தராஹிம். தீனார் என்றால் தங்க நாணயத்துக்கு சொல்வார்கள் தீனார், அதனுடைய பன்மை தனானீர். திர்ஹம் என்றால் வெள்ளி நாணயம். சில நாடுகளில் தற்பொழுது இந்த திர்ஹம் என்ற சொல் பாவனையில் இருக்கிறது நாணயமாக. அத்தராஹிமு கசீரத்துன் அஷ்ஷாரிஉ வாசிஉன் வீதி விசாலமானதாக இருக்கிறது. அல் பத்தத்து சமீனத்துன் தாரா கொளுத்திருக்கிறது. அல் பத்தத்து என்ற சொல்லுடைய பன்மை பத்தாத்துன் தாராக்கள். அல் ஒத்துலத்து கரீபத்துன் விடுமுறை சமீபத்தில் இருக்கிறது. அல் ஒத்துலத்து என்றால் அல் இஜாசத்து என்ற அர்த்தம். கரீபத்துன் என்றால் சமீபத்தில். தானியத்துன் என்ற சொல்லும் அதே அர்த்தத்தில் தான் இருக்கும். கருபய குருபு அல்லது கருபய குருபு குர்பன் ஃபஹுவ கரீபுன் என்று சொல்வார்கள். கருப என்றால் சமீபமானது. பௌத என்ற சொல்லுடைய ஏதோ சொல்.
கரீபத்துன் என்றால் சமீபமான. தானியத்துன் தனா எதுனு துனுவன் ஃபஹு தானின், தனா என்றாலும் நெருங்கினான் என்ற அர்த்தம். அல் பஹ்ரு ஹாதி உன், கடல் அமைதியாக இருக்கிறது. அல் பஹ்ரு என்றால் கடல், அதனுடைய பன்மை பிஹார், அபுஹர் என்று சொல்வார்கள். ஹாதி உன் என்றால் சாக்கினுன் முத்துமா இன்னுன், அமைதியாக இருக்கிறது. அல் பாயு விற்கக்கூடியவன், அமீனுன் நம்பிக்கையானவனாக இருக்கிறான். அல் பாயு பா யபி உ பை அன் ஃபஹுவ பாயுன், பா என்றால் விற்றான், யபி உ விற்கிறான், பை விற்றல், பாய விற்கக்கூடியவன். அல் முஷ்தரி என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல், அல் முஷ்தரி என்றால் வாங்கக்கூடியவன். அமீனுன் நம்பிக்கைக்குரியவன், அதனுடைய எதிர்ச்சொல் ஹாயினுன் மோசடி செய்யக்கூடியவன் என்பதாகும். இங்கு மூன்றாவது பயிற்சியிலே உள்ள வாக்கியங்களை பார்த்தோம். இந்த வாக்கியங்களில் நீங்கள் லைத்த என்பதை நுழைவித்து சொல்லி பார்க்க வேண்டும். சப்தமிட்டு சொல்லி பார்க்க வேண்டும். சப்தமிட்டு ஓரளவுக்கு பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் குறைந்தது உங்களுக்கு கேட்கக்கூடிய அமைப்பிலே நீங்கள் கொஞ்சம் வசனத்தை சொல்லி பார்த்தால் உங்களுக்கு மனதிலே பதியக்கூடியதாக இருக்கும். அடுத்தது எழுதி பார்க்க வேண்டும். எழுதி பார்க்க வேண்டும். பேனா பென்சில் வைத்து கொப்பியில் எழுதி பார்க்க வேண்டும். அல்லது நிலத்தில் விரலால் எழுதி பார்க்கலாம். அல்லது ஆகாயத்தில் நீங்கள் கூட எழுதி பார்க்கலாம். கணனியில் அல்லது உங்களுடைய மொபைல் ஃபோனில் எழுதி பார்க்கலாம். முயற்சித்தால் நிச்சயமாக அது முடியும். ஏனென்றால் அல் கிதாபத்து துசாயிதுல் ஹிஃப்ல என்று சொல்வார்கள். எழுதுவது மனனத்துக்கு உதவியாக இருக்கும். எழுதி படித்தது மறப்பதில்லை, ஞாபகத்துக்கு வரும். தம்ரீனுன் ராபியுன், நான்காவது பயிற்சி. அதுஹில் லஅல்ல அலா குல்லி ஜும்லத்தின் மினல் ஜுமலில் ஆத்தியதி, வரக்கூடிய வாக்கியங்களில் ஒவ்வொரு வாக்கியத்திலும் லஅல்லவை நுழைவி, வஷ்குல் ஆஹிர குல்லி கலிமத்தின் ஃபிஹா, அதிலே அதாவது ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள சொல்லுடைய இறுதிக்கு ஹரக்கத் வை. இங்கு 6 வாக்கியங்கள் இருக்கின்றன. கொஞ்சம் நீங்கள் வாசியுங்கள். கொஞ்சம் மௌனமாக இருக்கிறேன், நீங்கள் வாசியுங்கள். உங்களிடத்தில் இந்த நூல் அல்லது நூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைத்திருந்தால் அதனை பார்ப்பது உங்களுக்கு இலேசாக இருக்கும். வாசித்திருப்பீர்கள். அல் முசாஃபிரு காதிமுன், பிரயாணி வந்து கொண்டிருக்கிறான். அல் கூபு நலீஃபுன், கிளாஸ் சுத்தமானதாக இருக்கிறது. அல் கூப் என்ற சொல்லுடைய பன்மை அக்வாப். அல் கிஸ்ஸத்து லதீதத்துன், சம்பவம் இனிமையானதாக இருக்கிறது. அல் கிஸ்ஸாவுடைய பன்மை கிசஸ் என்று சொல்வார்கள். கிசஸ் சம்பவங்கள், கதைகள் என்பது பொருள். கஸ்ஸய குஸ்ஸு காசசன் வஹுவ காசுன், கஸ்ஸ என்றால் சம்பவம் சொன்னான். கத்தரித்தான் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதுவல்ல இந்த இடத்தில். கிஸ்ஸா என்றால் சம்பவம். அல் கிமத்ரு முரத்தபுன், அல் கிமத்ரு என்ற சொல்லுடைய பன்மை கமாத்திர். அல் கிமத்ரு என்றால் ஹிசானத்து குத்துபின், புத்தக அலுமாரி. அல் கிமத்ரு புத்தக அலுமாரி. அல் இல்மு ஃபி சுதூரி லா ஃபில் கிமத்ரி என்று சொல்வார்கள். அறிவு என்பது நெஞ்சங்களில் இருக்க வேண்டும், அலுமாரிகளில் அல்ல. அதற்காக அலுமாரிகளில் உள்ள புத்தகங்களை வாசிக்கக்கூடாது என்பது அர்த்தமல்ல. வாசிக்க வேண்டும், ஆனால் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும், கிரகிக்க வேண்டும்.
அதுதான் இதில் சொல்லப்படக்கூடிய விடயம். அந்த பழமொழியில் அல் கைமத்துரு முரத்தபுன், புத்தக அலுமாரி ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. முரத்தபுன் என்றால் முனஸ்ஸகுன், ரத்தப என்றால் நஸ்ஸக, நூன் சீன் காஃப், ஒழுங்குபடுத்தினான் என்பது அர்த்தம். அல் ஹபரு சஹீஹுன், செய்தி சரியானது. சஹீஹுன் சரியானது. ஹதவுன் என்றால் பிழையானது. இங்கு சஹீஹுன் சரியானது. ஸஹ யஸிஹு ஸிஹ்ஹத்தன் ஃபஹுவ சஹீஹுன். ஸஹ என்றால் சரியானது என்ற அர்த்தம். அத்தர்சு பாடம் சஹலுன் லேசானதாக இருக்கிறது. தரச எதுருசு தர்சன். தரச என்றால் படித்தான், எதுருசு படிக்கிறான் அல்லது படிப்பான், தர்ஸ் படித்தல். தாரிஸ் என்றால் படிக்கக்கூடியவன். தர்ரச பாடம் நடத்தினான். தர்ரச யுதரிசு தத்ரீசன் பஹு முதர்ரிஸ். முதர்ரிஸ் என்றால் ஆசிரியர். தர்ரச பாடம் நடத்தினான். தம்ரீன் ஹாமிஸ், மேலே உள்ள அந்த பயிற்சியில் லஅல்லவை நுழைவிக்க வேண்டும் ஒவ்வொரு வாக்கியத்திலும். அடுத்ததாக தம்ரீனுன் ஹாமிசுன், 5வது பயிற்சி. அல்லாஹ் ஹர்ஃபன் முனாசிபன் ஃபில் மக்கானில் ஹாலி மின் குல்லி ஜும்லத்தின், ஒவ்வொரு வாக்கியத்திலும் இடைவெளியான இடத்திலே பொருத்தமான இடைச்சொல்லை வை. வஷ்குல் ஆஹிரல் இஸ்மைனி பாதஹு, அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஹர்ஃபுக்கு பின்னால் வரக்கூடிய 2 இஸ்ம்களில் இறுதியானதுக்கு ஹரக்கத் வை. 2 இஸ்ம்கள் என்றால் அந்த ஹர்ஃப், ஒவ்வொரு ஹர்ஃபுக்கும் பின்னால் இஸ்ம் ஹபர் வரும். ஒவ்வொரு ஹர்ஃபுடைய இஸ்மும் ஹபரும் வரும். இன்னவா ஹோத்வாவிலே நான் இங்கு அந்த வாக்கியங்களை வாசிக்கிறேன். இடைவெளி விடப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பொருத்தமான ஹார்ஃபை நுழைவிக்க வேண்டும். யசுர்ருனி, என்னை மகிழ்வூட்டுகிறது, இடைவெளி. அந்நதீஜா, பெரு ஹசன, அழகானது. நத்தீஜாவுடைய பன்மை நதாயிஜ், பெருகள். அல் வாலிது, தந்தை. முஅத்தபுன், ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறார், இடைவெளி. அல் வலத், பையன். கபீஹுன், பலிப்புக்குரியவனாக இருக்கிறான். கபீஹ் என்றால் பலிப்புக்குரிய. கபுஹ யக்புஹு குபுஹன், கபுஹ என்றால் பலிப்புக்குரியவனாக ஆகினான். அல் ஹவாவு ஷதீதுன், காற்று கடுமையாக இருக்கிறது, இடைவெளி. அல் ஜவ்வு, காலநிலை. அல் ஜவ். தஃபியுன், சூடாக இருக்கிறது. தஃபியுன் என்றால் சூடாக. ஹார்ருன் என்ற அர்த்தம். நீங்கள் அந்த இடைவெளியில் பொருத்தமான அதனுடைய ஹவாத்துகள், சகோதரிகளை போட்டுக்கொள்ள வேண்டும். பொருத்தமானதை அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்த, லா அல்ல போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை போட வேண்டும். இஷ்தத்தல் மதாரு, மழை கடுமையாகியது, இடைவெளி. அஷ்ஷாரி, வீதி. நதீஃபுன், சுத்தமானதாக இருக்கிறது. மா அலிம்து, நான் அறியவில்லை. மா அலிம்து என்றால் லம் அலம் என்ற அர்த்தம். மா அலிம்து, நான் அறியவில்லை. லம் அலம் என்பதும் அதே அர்த்தம்தான், நான் அறியவில்லை. இடைவெளி. அல் மிஃப்தாஹ், திறவுகோல், சாவி. லாயுன், தவறிப்போய் இருக்கிறது. யுலிமுனி, என்னை வருத்தத்துக்குள்ளாக்குகிறது, இடைவெளி. அல் பிந்த், பெண் பிள்ளை. மரியதத்துன், நோயாளியாக இருப்பது. சமிஅத்து, நான் செவியேற்றேன், இடைவெளி. அல் ஃபயலான், வெள்ளம். அலீமுன், பிரமாண்டமானதாக இருக்கிறது. அல் ஃபயலான் என்றால் வெள்ளம். செயில் என்ற அர்த்தம். செயில் என்றால் வெள்ளம், அதனுடைய பன்மை சுயுல், வெள்ளங்கள். ஃபயலான், ஃபால யஃபீது ஃபயலானன். ஃபால என்றால் நீர் வழிந்தோடியது, அதிலிருந்தான் ஃபயலான், நீர் வழிந்தோடுதல். ஆறுகள், குளங்களில் வழிந்தோடும் பொழுது அது வெள்ளமாக மாறும். ஃபயலானாத்துன் என்று பன்மை வரும்.
அஹ்பர் அல் ஹம்மாலு. அல் ஹம்மால் என்றால் பொருட்களை சுமப்பவன். சில கிராமப்புறங்களில் நாட்டாமி என்று சொல்வார்கள். அல் ஹம்மால் பொருட்களை சுமப்பவன். அல் பல்லாஉ பிலா அல் பல்லாஉ என்று சொல்வார்கள், பொருட்களை சுமப்பவன். அல் ஹம்மால் ஹமல யஹ்மிலு ஹம்லன் ஃபஹுவ ஹாமிலுன். ஹமல என்றால் சுமந்தான், யஹ்மிலு சுமக்கிறான், ஹமில் சுமத்தல். அதன் காரணமாகத்தான் ஹமில் அந்த ப்ரெக்னென்ட்டாக ஒரு லேடி, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஹமில் கர்ப்பமாக இருத்தல் என்று கூட சொல்வார்கள். ஹம்மால் என்றால் சுமப்பன், அதிகமாக சுமப்பவன், அந்த தொழிலை செய்பவன், அந்த பொதி சுமக்கக்கூடியவன். அக்பர் அறிவித்தான், இடைவெளி. அல் கித்தாரு புகைரதம் முதாஹிருன் தாமதிக்கக்கூடியது, தாமதமாக இருக்கிறது. ஹல் பலக உமக்கு கிடைத்ததா. ஹல் பலக என்றால் ஹல் பலக என்றால் ஹல் வசலக என்ற அர்த்தம். உனக்கு கிடைத்ததா செய்தி. பலக எப்லு புலூகன் ஃபஹு பாலிவுன். வசல யசிலு வசூலன். வசல் என்றால் வந்து சேர்ந்தது. இடைவெளி. அந்நீலு அந்நீல் நைல் நதி முர்தஃபியுன் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. அல் ஹதீகத்து தோட்டம் ஜமீலத்துன் அழகானது. இடைவெளி. அல் புஸ்தானியு தோட்டக்காரன் முஹ்மிலுன் கவனீனமாக இருக்கிறான். அல் புஸ்தாண்டால் தோட்டம், அல் புஸ்தானியு தோட்டத்தை சேர்ந்தவன் என்றால் தோட்டக்காரன் என்பது பொருள். அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம் தம்ரீன் சாதிஸ். தம்ரீனுன் சாதிசுன். ஆறாவது பயிற்சி. அத்மிமில் ஜுமலல் ஆத்தியத்தை வரக்கூடிய வாக்கியங்களை பூரணமாக்கு. பிவலஇ அல் ஹபரில் மஹதூஃபி ஃபில் மகானில் ஹாலி. இடைவெளியான இடத்திலே நீக்கப்பட்ட ஹபரை வைப்பதன் மூலம். அதாவது இன்ன வாஹ்வாத்து ஆவுக்கு இஸ்ம் வந்திருக்கிறது, பின் வரக்கூடிய வாக்கியங்களிலே ஹபர் நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹபரை வைத்து சும்மலுபித் அவாஹிர கலிமாத்திஹா அவற்றுடைய அந்த வாக்கியங்களுடைய சொற்களுடைய இறுதிகளுக்கு ஹரக்கத்து வை. இங்கு 8 வசனங்கள் இருக்கின்றன. இன்னல் அசத நிச்சயமாக சிங்கம். இடைவெளி. நீங்கள் அந்த சொல்லை போட வேண்டும். அல் கிதாபு முஃபீதுன் புத்தகம் பயனுள்ளதாக இருக்கிறது. அல் கிதாபு முஃபீதுன் என்றால் நாஃபிஉன் பயனுள்ளதாக இருக்கிறது. லாக்கின்ன சுவர என்றாலும் படங்கள், அந்த உருவப்படங்கள். இடைவெளி. சூரா என்பதுடைய பன்மை சுவர் சுவாத. அசூரத்து சாது வந்தால் உருவப்படம் என்பது பொருள். அசூரத்து என்று சீன் வந்தால் அத்தியாயம், குர்ஆனுடைய ஒரு சூரா அத்தியாயம் என்பது பொருள். அசூரத்து சீன் வந்த அசூரத்து அதனுடைய பன்மை சுவர் என்பதாக வரும். அத்தியாயங்கள். எங்கு சாது வந்திருக்கிறது அசூரத்து. லாக்கின் அசூவர என்றாலும் படங்கள். இடைவெளி. ஷார்த்து. ஷார்த்து என்றால் உணர்ந்தேன். ஷார யஷ்உரு ஷுஊரன். ஷார என்றால் உணர்ந்தான். யஷ்உரு உணர்கிறான். ஷுஊர் உணர்தல். அதன் காரணமாக தான் ஷுஊர் என்பதற்கு உணர்வு என்று சொல்லப்படுகிறது. ஷார்த்து என்றால் அஹ்சஸ்து. அஹ்சஸ்து நான் உணர்ந்தேன். அஹஸ்ஸ உணர்ந்தான். அஹஸ்ஸ அஹஸ்ஸ அஹஸ்ஸு அஹஸ்ஸத் அஹஸ்ஸத அஹ்சஸ்ன அஹ்சஸ்த அஹ்சஸ்துமா அஹ்சஸ்தும் அஹ்சஸ்தி அஹ்சஸ்துமா அஹ்சஸ்துன்ன அஹ்சஸ்து அஹ்சஸ்னா அஹ்சஸ்துனால் நான் உணர்ந்தேன். அதே போன்று தான் ஷார ஷாரா ஷாரு என்று நீங்கள் சர்வ் செய்து வந்து கடைசியிலே ஷார்த்து ஷார்னா ஷார்த்து நான் உணர்ந்தேன். ஷார்த்து அன்னல் பர்த நிச்சயமாக குளிர். இடைவெளி. 4வது உதாரணம். க அன்னல் ஹிர்ர பூனை. க அன்ன என்றால் போல என்ற அர்த்தம்.
அந்த இடைவெளியை நீங்கள் நிரப்ப வேண்டும். லஅல்லல் முஜ்ரிம குற்றவாளி இருக்கக்கூடும் என்னவென்று நீங்கள் சொல்ல வேண்டும். இடைவெளி தரப்பட்டிருக்கிறது. லைத்த தவா மருந்து இருக்கக்கூடாதா? தவா என்றால் மருந்து, அதனுடைய பன்மை அதுவியத்துன் மருந்துகள். தா என்றால் நோய். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு நபி மொழி கூட வருகிறது, லிகுல்லி தா இன் தவாஉன். லிகுல்லி தா இன் ஒவ்வொரு நோய்க்கும், லிகுல்லி தா இன் என்றால் லிகுல்லி மரதின், லிகுல்லி சகமின் ஒவ்வொரு நோய்க்கும் தவாஉன் மருந்து இருக்கிறது. லிகுல்லி தா இன் ஒவ்வொரு நோய்க்கும் தவாஉன் மருந்து இருக்கிறது. அந்த தாஉன் தவாஉன் என்ற சொல் உங்களுக்கு மாறினால் இந்த நபி மொழியை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். லிகுல்லி தா இன் ஒவ்வொரு நோய்க்கும் இருக்கிறது தவாஉன் மருந்து, இல்லல் மௌத்த மரணத்தை தவிர. எனவே நாங்கள் மருந்து செய்வதை, சிகிச்சை அளிப்பதை கைவிட்டு விடக்கூடாது. மரணத்தை தவிர அனைத்து நோய்க்கும் மருந்து இருக்கிறது என்பதாகும். அல்லாஹ்வுடைய உதவியுடன் இந்த நோயையும் இன்ஷா அல்லாஹ் குணப்படுத்த முடியும் அந்த உரிய மருந்துகளை செய்தால். லைத்த தவா நோய், அதாவது அந்த மருந்து இல்லை இருக்கக்கூடாதா? இல்லை அல்ல. லைத்த என்றால் இருக்கக்கூடாதா, லைஸ் என்றால் தான் இல்லை என்ற அர்த்தம். லைத்த தவா அதாவது மருந்து இருக்கக்கூடாதா, இடைவெளி. நீங்கள் என்ன சொல்லை போடுவதென்று யோசித்து கொள்ளுங்கள். யசுர்ருனி என்னை மகிழ்வூட்டுகிறது, அன்னல் ஐத நிச்சயமாக பெருநாள். ஐத் என்ற சொல்லுடைய பன்மை அயாதுன். அயாத் என்றால் பெருநாட்கள். இஸ்லாத்தில் 2 பெருநாட்கள் தான் இருக்கின்றன. அல் ஐது ஈதானி, ஈதுல் ஃபித்ரி வ ஈதுல் அல்ஹா. பெருநாட்கள் 2 தான். முதலாவது நோன்பு பெருநாள், அடுத்தது வ ஈதுல் அல்ஹா, அடுத்தது ஹஜ் பெருநாள். தஅய்யத என்றால் பெருநாள் கொண்டாடினான். அல்லது இஹ்தஃபல பில் ஐதி, இஹ்தஃபல பில் ஐதி பெருநாள் கொண்டாடினான். அன்னல் ஐத நிச்சயமாக பெருநாள், இடைவெளி. 8வது உதாரணம் கஅன்னல் பைத்த, கஅன்னல் பைத்த வீடு, இடைவெளி. நீங்கள் சொல்லை போட வேண்டும். அல் பைத் என்றால் அதனுடைய பன்மை புயூத், வீடுகள். பைத் அதனுடைய பன்மை புயூத், வீடு என்ற அர்த்தம். பைத்துக்கு அபியாத் என்ற ஒரு பன்மை இருக்கிறது. அது பைத், அதாவது கவிதை. பைத் பாடுறன்னு சொல்லுவாங்க, கவிதை பாடுதல். அந்த பைத் 2 பகுதி இருக்கும். ஒரு கவிதை எடுத்தால் அல்ல, அந்த முதல் சதுர் கவிதையுடைய முதல் அடி, அடுத்தது 2வது அடி. அடுத்ததாக அல் பைத் என்ற சொல்லுடைய உத்தார்த்துள்ள சொற்கள் அல் மஸ்கன் அல்லது அல் மன்சில் அல்லது அத்தார் என்று அந்த ஒத்தகரத்துள்ள சொற்கள் இருக்கின்றன. அடுத்ததாக தம்ரீன் சாபியா, தம்ரீன் சாபியா 7வது பயிற்சி. ஆத்மீமில் ஜுமலல் ஆத்தியத்தை, வரக்கூடிய வாக்கியங்களை பூரணமாக்கு. அத்மீம் என்றால் அத்தம்ம யுத்திம்மு இத்மாமன் பஹுவ முத்திம்முன், வ உத்திம்ம யுத்தம்மு இத்மாமன் பஹுவ முத்தம்முன். முத்தம்முன் அல்லாம்ரு மீன்கு அத்மீம். அத்மீம் என்றால் பூரணமாக்கு. அக்மல யுக்மிலு இக்மாலன் பஹு முக்மிலுன், வ உக்மில யுக்மலு இக்மாலன் பஹுவ முக்மலுன். அல்லாம்ரு மீன்கு அக்மில். அக்மில் என்றால் பூரணமாக்கு. அஜ்னாஸ் படி நான் சரஃப்ன ஹாதைனில் லஃப்லைனி அலல் அஜ்னாஸ். அஜ்னாஸ் படி இந்த 2 லஃப்ல்களையும் அத்தம்ம அக்மல போன்றவைகளை சர்ஃப் செய்து பார்த்தோம். சர்ஃப் என்றால் சொல்லிலக்கணம். ஒரு வினை அடியிலிருந்து, மஸ்தரிலிருந்து பல கட்டங்களுக்கு ஒரு சொல்லை திருப்புவதற்குத்தான் இல்மு சர்ஃப் என்று சொல்வார்கள். இல்மு சர்ஃப் என்றால்
தஹ்வீலுல் அஸ்லில் வாஹிதி இல்லா அம்சிலத்தின் முக்தலிஃபத்தின் மக்சூதத்தின் லிமானின் லா தஹ்சுலு இல்லா பிஹா என்று வரும். அது தஹ்வீலுல் அஸ்லில் வாஹிதி, ஒரு அடிப்படையை திருப்புதல், இலா அம்சிலத்தின் முக்தலிஃபத்தின் பலதரப்பட்ட உதாரணங்களுக்கு, மக்சூதத்தின் அவை நாடப்பட்டிருக்கும், லிமானின் பொருள்களுக்கு நாடப்பட்டவைகளாக இருக்கும், லா தஹ்சுலு இல்லா பிஹா அவை உருவாக மாட்டாது அவற்றை கொண்டே தவிர என்று அந்த ஆயில் முஸ்ஸர்ஃபுக்கு ஒரு வரை விளக்கணம் இருக்கிறது. அது இந்த பாடத்தில் நோக்கம் அல்ல என்றாலும் நான் ஒரு ஞாபகத்துக்காக சொல்லி வைக்கிறேன். அடுத்ததாக லைத்த, இங்கு சொல்லப்பட்டது என்னவென்றால், இந்த வாக்கியங்களை பூரணமாக்கு, வாக்கியங்களில் இடைவெளி இருக்கும், அவற்றை பூரணமாக்குவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. லைத்த இருக்கக்கூடாதா இடைவெளி. முக்ஃபலுன், முக்ஃபலுன் என்றால் மூடப்பட்ட, அதாவது பூட்டு போடப்பட்ட. குஃப்லுன் என்றால் பூட்டு, அதனுடைய பன்மை அக்ஃபாலுன், பூட்டுகள். அக்ஃபல என்றால் பூட்டு போட்டான், அக்லக்க என்ற அர்த்தம், மூடினான் அல்லது மூடினான் என்ற அர்த்தம். முக்ஃபலுன் பூட்டு போடப்பட்டிருக்கிறது. தஅல்லம்து நான் படித்தேன், அன்ன இடைவெளி, முத்தஹர்ரிகத்துன், முத்தஹர்ரிகத்துன் என்றால் அசைந்து கொண்டிருக்கிறது. சாக்கினத்துன் என்ற சொல்லுடைய எதிர்ச்சொல். சாக்கினா என்றால் அமைதியாக இருக்கிறது, முத்தஹர்ரிகா அசைந்து கொண்டிருக்கிறது. லஅல்ல, லஅல்ல என்றால் இருக்கக்கூடாதா என்ற அர்த்தத்துக்கு வரும். இடைவெளி முஅ்ததிலுன் நடுநிலையானதாக. கஅன்ன இடைவெளி, ஃபில்லத்துன், ஃபில்லா என்றால் வெள்ளி, ஃபில்லா வெள்ளி. ஸஹபுன் என்றால் தங்கம். ஹதீதுன் இரும்பு. இவைகளெல்லாம் மாதின் என்று, மாதின் என்று சொல்வார்கள். மாதின் என்றால் உலோகப் பொருட்கள். ஃபில்லா, ஃபில்லாவுக்கு லுஜைனுன் என்ற ஒத்த அர்த்தத்தில் சொல்லும் இருக்கிறது. லுஜைனுன் லாம். இன்ன இடைவெளி, சமீனத்துன், சமீனா என்றால் கொளுத்த. சிலர் சமீனா என்று பெயர் கூட வைத்திருப்பார்கள், அதனுடைய பொருள் கொளுத்தவள். சமீனா, சமீன் என்றால் கொளுத்தவன். சம் என்றால், சம்னுன் என்றால் நெய் என்பது பொருள். ஆசலுன் என்றால் தேன். அடுத்தது அல் ஹெபுரு, மை. அல் ஹெபுரு என்றால் மை. அல் 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 ஹெபுரு அதாவது அல் அல் மிதாது என்று சொல்வார்கள். அல் மிதாது, மிதாது என்றாலும் மைதான். அல் ஹெபுரு என்றாலும் மைதான். ஹெபர் என்ற சொல்லுக்கு பேரறிஞர், பேரறிஞர் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. ஹபர் அல்லது ஹெபர், அது நோக்கமல்ல இந்த இடத்தில். அல் ஹெபரு ஜெய்யுதுன் நல்லது, நல்லதாக இருக்கிறது. லாக்கின்ன என்றாலும் இடைவெளி. மக்சூஃபுன், மக்சூஃபுன் என்றால் இரண்டாக உடைக்கப்பட்ட என்ற அர்த்தம். கசஃப என்றால் கசர என்ற அர்த்தம். கசர என்றால் உடைத்தான். அடுத்தது லைத்த இருக்கக்கூடாதா இடைவெளி. ஜதீதுன் புதிய. ஜதீத் என்றால் அதனுடைய ஒத்தார்த்துள்ள சொல் ஹதீசுன் புதிய. கஅன்ன இடைவெளி ஆகிலுன், ஐன் காஃப். ஆகிலுன் என்றால் புத்தியுள்ள. அகல யாக்கில் அக்லன் ஃபஹு ஆக்கில். அகல் என்றால் ஃபஹிம விளங்கினான் என்ற அர்த்தம். ஆக்கிலுன் என்றால் புத்தி உள்ள. சிலர் பேர் வைத்திருப்பார்கள் ஆக்கிலுன் புத்தியுள்ள. ஆக்கிலா என்றால் புத்தியுள்ளவள். அதை கவனமாக சொல்ல வேண்டும். ஆக்கில் என்றால் சாப்பிடக்கூடிய. ஆக்கிலா என்றால் சாப்பிடக்கூடியவள். அகல ஹம்ஸ் ஆரம்பத்தில். அகல யாக்குலு அக்லன் ஃபஹு ஆக்கிலுன். அக்கல என்றால் சாப்பிட்டான். இது அகால, ஐன் காஃப். அகால விளங்கினான், அறிந்தான் என்ற அர்த்தம். இது ஆக்கிலுன். இந்த இடைவெளிகளில் பொருத்தமான சொற்களை
போட்டு நாங்கள் பூரணமாக்க வேண்டும். தம்ரின் சாமின் 8வது பயிற்சி. இஸ்தாமில் குல்ல ஹர்ஃபின் மினல் ஹுரூஃபி அல்லதி தன்சிபுல் முபுத்ததா வ தர்ஃபுல் ஹபர ஃபி ஜும்லத்தைனி. அதாவது 2 வாக்கியங்களிலே முபுத்ததாவுக்கு நஸ்பு செய்து ஹபருக்கு ரஃபு செய்யக்கூடிய ஹர்ஃபுகளில் ஒவ்வொரு ஹர்ஃபையும் 2 வாக்கியங்களில் உபயோகி பயன்படுத்து. இஸ்தாமல என்றால் உபயோகித்தான், இஸ்தஹ்திம் என்ற அர்த்தம். இஸ்தாமல என்றால் உபயோகித்தான், இஸ்தஹ்தம உபயோகித்தான் என்ற அர்த்தம். மொத்த அர்த்தத்தில் சொல்லது முபத்ததாவுக்கு நஸ்பு செய்து ஹபருக்கு ரஃபு செய்யக்கூடிய ஹர்ஃபுகள் என்றால் என்ன? இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்த, லஅல்ல. இந்த ஹர்ஃபுகளுக்கு தான் அந்த முபத்ததாவுக்கு நஸ்பு செய்து ஹபருக்கு ரஃபு செய்யக்கூடிய இடைச்சொற்கள் என்று சொல்லப்படும். அப்படியானவைகளை இந்த இடத்தில் 2 வாக்கியங்களில் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் இந்த பயிற்சிகளை செய்து பாருங்கள். அடுத்த பாடத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் விடைகளை பார்ப்போம். நீங்கள் எழுதக்கூடிய அல்லது சொல்லி பார்க்கக்கூடிய விடை இதுக்கு ஒத்துப்போகிறதா என்பதை பார்க்க முடியும். தம்ரீன் ஃபில் இன்ஷா ரகம் 9 9வது இலக்கத்தில் உள்ள குறிப்பிட்ட ஒரு தலைப்பில் உள்ள ஒரு பயிற்சி. ஹாத்தி சித்த ஜுமலின் ஃபி வஸ்ஃபில் ஃபீலி. அல் ஃபீல் யானை. யானையை வர்ணித்து 6 வாக்கியங்களை சொல். விஹைது தஷ்தமில் குல்லு ஜும்லத்தின். ஒவ்வொரு வாக்கியமும் உள்ளடக்கக்கூடிய விதத்தில் அலா ஹர்ஃபின் மினல் ஹுரூஃபின் நாசிபதி லில் முபத்ததை ராஃபிஅத்தி லில் ஹபரி. முபத்ததாவுக்கு நஸ்பு செய்து ஹபருக்கு ரஃபு செய்யக்கூடிய சொற்களில் இடைச்சொற்களில், அல் ஹுரூஃப் என்றால் இடைச்சொற்கள், இடைச்சொற்களில் ஒவ்வொரு இடைச்சொல்லுக்கும் இடைச்சொல்லையும் இந்த ஒவ்வொரு வாக்கியமும் உள்ளடக்கி இருக்க வேண்டும். அதாவது யானை அல் ஃபீல் என்ற ஃபீலை வர்ணித்து 6 வாக்கியங்கள் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வாக்கியமும் இந்த மேலே சொல்லப்பட்ட இன்ன, அன்னக, அன்னல், ஆக்கின்ன, லைத்தல, அல்ல போன்ற அந்த இடைச்சொற்களில் ஏதாவது ஒன்றை உள்ளடக்கி இருக்க வேண்டும். மஸ்தீஃபாய் ஜமீல் ஹுரூஃபி. எல்லா இடைச்சொற்களையும் பூரணமாக்குவதுடன். இஸ்தீஃபா என்றால் இஸ்தௌஃபா, இஸ்தௌஃபி, இஸ்தீஃபா என்றால் இஸ்தக்மல, இஸ்தக்மில், இஸ்திக்மால் என்ற அர்த்தம். இஸ்திக்மால் என்றால் பூரணமாக்க தேடுதல், பூரணமாக்குதல். இஸ்தீஃபா என்றால் பூரணமாக்குதல். எல்லா ஹர்ஃபுகளையும், எல்லா இடைச்சொற்களையும் பூரணமாக்க வேண்டும் என்றால் அந்த இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின்ன, லைத்தல, அல்ல போன்ற அந்த அனைத்து இடைச்சொற்களையும் வாக்கியங்களில் பாவிக்க வேண்டும். அல் ஃபீல் என்ற, அதாவது யானையை பற்றி வர்ணித்து தான் இந்த 6 வாக்கியங்களும் இருக்க வேண்டும். முயற்சி செய்து பாருங்கள். அடுத்ததாக தம்ரீனுன் ஃபில் யாராப். யாராப் சொல்வதற்கு ஒரு பயிற்சி. யாராப் என்றால் நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு அன்வாவுல் யாராப் என்று. யாராபுடைய வகைகள் ரஃபு, நஸ்பு, ஜர்ரு, ஜஸும் இவைகளுக்குத்தான் உயிர்மெய் குறியீடுகள் என்று சொல்வார்கள். அரபு மொழியில் ஆரம்ப காலத்திலே மேல் கீழ் புள்ளிகள் எந்த ஒரு அரபு மொழி எழுத்துக்கும் இருக்கவில்லை. அதே போன்று அந்த ஹரக்கத்துகள் இருக்கவில்லை. பிற்பட்ட காலங்களில் மக்கள் உதாரணமாக குர்ஆனை பிழையாக ஓதிவிடக்கூடாது என்பதற்காக ஹரக்கத்துகள் வைக்கப்பட்டன. அதே போன்று புள்ளிகள், நுக்தாக்கள் வைக்கப்பட்டன. அரபு மொழி பரிணாம வளர்ச்சியிலே இவ்வாறு நுக்தாக்களுடன் ஹரக்கத்துகளுடன் வர தொடங்கிவிட்டன. குறிப்பாக நுக்தாக்கள் அரபு மொழியில் எல்லா, அது எதுவாக இருந்தாலும், நூட்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள், பொதுவாக எழுதப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதிலே ஹர்ஃப், இடைச்சொல், கலிமா, சொல், ஜும்லா, வாக்கியம், ஃபிக்ரா அல்லது இபாரா, பந்தி, மகாலா, கட்டுரை, அதே போன்று சஹீஃபா பத்திரிகை, ஜரீதா என்றும் சொல்வார்கள், மஜல்லா சஞ்சிகை, கிதாப் நூல், இவ்வாறு முஜல்லத் வால்யூம் பல நூல்களை, பல
பாகங்களை உள்ளடக்கியதுக்கு முஜல்லத் என்று சொல்வார்கள். இவ்வாறு எதுவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய அந்த அனைத்து அந்த சொற்களும் வாக்கியங்களும் பந்திகளும் கட்டுரைகளும் இந்த பத்திரிகைகள் சஞ்சிகைகள் நூல்கள் பல நூல்கள் உள்ளடக்கிய வால்யூம் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் சொற்கள் அனைத்துக்கும் அரபு சொற்கள் அனைத்துக்கும் நுக்தா இருப்பதை புள்ளி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஆனால் ஹரக்கத் வைத்து இருக்கக்கூடிய முறை குர்ஆனில் நீங்கள் ஹரக்கத்தை காண்பீர்கள். சில நூல்களில் விளங்குவதற்காக நபிமொழி போன்றவற்றுக்கு ஹரக்கத் வைத்திருப்பார்கள். ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, சுகுன், இதில் நஸ்பு, அதே போன்று ரஃபு, ஜர்ரு, ஜஸம் போன்றவைகள் வைத்திருப்பார்கள் விளங்குவதற்காக. ஆனால் அடிப்படையில் அது அவசியமில்லை. அது அந்த அரபு இலக்கணத்தை படித்தவர்களுக்கு அது வாசிப்பது எந்த கஷ்டமும் இல்லை. அவர்களுக்கு நுக்தா அவசியம் சொற்களுக்கு. ஹரக்கத்துகள் யாராபுகள் அவர்களுக்கு அவசியமில்லை. அவர்கள் அந்த சட்டம் தெரியும், அதை எப்படி வாசிப்பதென்று அவர்களுக்கு தெரியும். எனவே யாராப் என்று சொல்லும் பொழுது அந்த முன்பு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், லைஸ ஃபில் அஸ்மாஇ ஜஸ்முன் வலா ஃபில் அஃபாலி ஜர்ருன். இது நஹ்வு காயிதா ஆம்மா, காயிதா நஹ்வியா ஆம்மா, பொதுவான அரபு இலக்கண விதி. அது நீங்கள் பாடமிட்டு கொள்ள வேண்டும். லைஸ ஃபில் அஸ்மாஇ ஜஸ்முன், இஸ்ம்களில் ஜஸ்ம் வராது, அந்த சுகுன் விளங்குவதற்காக சொல்கிறேன், அது வராது. வலா ஃபில் அஃபாலி ஜர்ருன், வினை சொற்களிலே ஜர்ரு என்ற அந்த உயிர்மை குறியீடு வராது. லைஸ ஃபில் அஸ்மாஇ ஜஸ்முன் வலா ஃபில் அஃபாலி ஜர்ருன் என்பதை நீங்கள் பாடமிட்டு கொள்ளுங்கள். அந்த வகையிலே இஸ்ம்களில் ரஃபு, அடுத்ததாக நஸ்பு, அடுத்தது ஜர்ரு வரும். ஃபேல்களிலே ரஃபு, நஸ்பு, ஜஸம் வரும். இவைகள் தான் அந்த அன்வாவுல் யாராப் என்று சொல்வார்கள். ஆனால் ஹர்ஃபிலே நாங்கள் யாராப் என்று சொல்வதில்லை. ஹர்ஃப் எல்லாம் குல்லு ஹர்ஃபின் மபனியுன், அனைத்து ஹர்ஃபும் இடை சொல்லும் மபனி என்று சொல்வார்கள். மபனி என்று சொன்னால் அந்த இறுதி மாறாது, ஒரே நிலையில் தான் இருக்கும். அதற்கு அதிலே லம்மு, லம், லம்மா, அதே போன்று ஃபத்ஹா, கஸ்ரா, சுக்கூன் போன்றவைகள் வரும். அது பின்னால் வரக்கூடிய பாடங்களில் வர இருக்கிறது. எனவே அரபு இலக்கணத்தை பொறுத்தவரையில் யாராபு சொல்வதென்பது மிக முக்கியம். இந்த ஆரம்ப நாட்களில் வரக்கூடிய பாடங்களில் ஆழமாக நாங்கள் யாராபு சொல்வதற்கு போகவில்லை. எப்படி அந்நஹுல் வாலிஹுடைய மர்ஹலா இப்திதாயாவுடைய முதலாம் பாகத்தில் ஆரம்ப பாடங்களிலே கவாய்துகள் விதிகளை சொல்லி அந்த உதாரணங்கள் கொண்டு வந்த பொழுது கஷ்டமான குர்ஆனுடைய வசனங்கள், அடுத்தது நபிமொழிகள், கவிதைகள் சொல்லப்படாமல் சாதாரணமான அந்த வசனங்கள், எளிய நடையில் உள்ள சொற்கள் அதில் உள்ள வசனங்களை சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறே நாங்கள் யாராப் சொல்வதிலும் ஆழமாக நுழையவில்லை. சொல்ல முடியுமாக இருந்தும் கூட மாணவர்களுக்கு ஆரம்ப காலங்களில் படிப்பவர்களுக்கு இலேசாக இருப்பதற்கு. எனவேதான் நீங்கள் இந்த யாராப் சொல்வதில் கவனம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் நஹ்வு என்பது அல் கஸ்து, நாட்டம் என்பது மொழியில் சொல்லப்படும். அதுக்கு பல அர்த்தங்கள், 7 அர்த்தங்கள் நஹ்வு என்ற சொல்லுக்கு குறிப்பாக லுகாவிலே மொழியில் சொல்வார்கள். இருந்தாலும் நஹ்வுக்கு பரிபாஷையிலே மாஹுவன் நஹ்வு, இலக்கணம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நீங்கள் ஃபில் இஸ்திலாஹி பரிபாஷையில் அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. நஹ்வு இல்முன் பி உசூலின் யுஅரஃபு பிஹா அஹ்வாலு அவாஹிரில் கலிமி. யாராபன் வபினான் என்று சிலர் சேர்த்துக்கொள்வார்கள். யாராபன் வபினான், யாராபிலும் பினாவிலும். அது இல்லாவிட்டாலும் நாங்கள் ஆரம்ப வரைவிலக்கணத்தை சொல்வதாக இருந்தால் அந்நஹ்வு அரபு இலக்கணம் என்பது, பொதுவாக இலக்கணம் என்பது குறிப்பாக அரபு இலக்கணம் இல்முன் பி உசூலின், சில அடிப்படைகளை அறிவது, சில கவாய்துகளை நாங்கள் அறிவது. இல்முன் பி உசூலின் யுஅரஃபு பிஹா,
அந்த அடிப்படைகளை கொண்டு அந்த கவாய்துகளை கொண்டு அறியப்படும் அஹ்வாலு அவாஹிரில் கலிமி, சொற்களுடைய இறுதிகளுடைய நிலைமைகள். அது ரஃப் செய்யப்பட்டிருக்கிறதா, நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது ஜர் இருக்கிறதா, அது மபனியாக இருந்தால் அதனுடைய இறுதியில் சுக்கூன் இருக்கிறதா, அல்லது ஃபத்ஹ் இருக்கிறதா, கஸ்ர் இருக்கிறதா, லம் இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிவது தான் அந்த நஹ்வு என்று சொல்வார்கள். சுருக்கமாக சொன்னால் சொற்களுடைய இறுதிகளுடைய நிலைமைகளை அறிவது நஹ்வு. அது மிக முக்கியம். அது இல்லாவிட்டால் யாருக்கும் அரபு பேசவும் முடியும், யாருக்கும் அரபு வாசிக்கவும் முடியும், எழுதவும் முடியும். அந்த இறுதி என்ன வரும் அதுக்கு என்பதை அறிவது தான் இந்த நஹ்வு படிப்பதனுடைய நோக்கம் என்பதை அடிப்படையில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். தம்ரீனுன் ஃபில் இஅராப் ரக்ம் 10வது அந்த இலக்கத்தில் உள்ள இஅராபில் ஒரு பயிற்சி நமூதஜ், அந்த ஹம்சா பிரிவிலே நமூதஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாதிரி இன்னல் அதப வாஜிபுன், நிச்சயமாக ஒழுக்கம் கட்டாயமானது. அல் அதப் என்ற சொல்லுக்கு இலக்கியம் என்ற அர்த்தமெல்லாம் இருக்கிறது. இந்த இடத்தில் அதப் என்றால் ஒழுக்கம் என்பது பொருள். வாஜிபுன் என்றால் கட்டாயம், லரூரியுன் கட்டாயமானது. இந்த இடத்தில் இன்ன ஹர்ஃபு தௌகீதின் உறுதிப்படுத்துவதற்காக வந்த இடைச்சொல். அல் அதப இஸ்மு இன்ன மன்சூபுன், இன்னுடைய இஸ்ம் நஸ்பு செய்யப்பட்டுள்ளது. வாஜிபுன் ஹபரு இன்ன மர்ஃபூன், இன்னுடைய ஹபர் அது மர்ஃபூன் ரஃபூ செய்யப்பட்டு வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஹபர் என்றால் பெயர் 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 பயனிலை என்று சொல்வார்கள். பெயர் பயனிலை, பெயர் சொல்லை குறிக்கக்கூடிய பயனிலை என்று சொல்வார்கள். கான்னல் ஹரம ஜபலுன், கான்னல் ஹரம பிரமிட், மலையை போல. மலை என்றால் அந்த கல்லு மலை. ஜபல் என்ற சொல்லுடைய பன்மை ஜிபால். ஹரம் என்ற சொல்லுடைய பன்மை அஹராம், முன்பும் சொல்லியிருக்கிறோம். கஅன்ன ஹர்ஃபு தஷ்பீஹின், ஒப்பிடுவதற்காக வந்த இடைச்சொல். அல் ஹரம் இஸ்மு கஅன்ன மன்சூபுன், கஅன்னவுடைய இஸ்ம் மன்சூபன் நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஜபலுன் ஹபரு கஅன்ன மர்ஃபூன், கஅன்னவுடைய ஹபராக இருக்கிறது. அடுத்ததாக அல்பா, அந்த இரண்டாவது பிரிவு. ஆரிபில் ஜுமல் அல் ஆத்தியத்தை, வரக்கூடிய வாக்கியங்களை யாராபு சொல்லு. நீங்கள் அடுத்த பாடத்துக்கு வரும்பொழுது இந்த யாராபு சொல்லி பாருங்கள். நான் வாசித்து பொருளை மாத்திரம் சொல்வதற்கு முற்பாடு ஒரு இடைவெளி தருகிறேன், நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசித்திருப்பீர்கள். 6 வாக்கியங்கள் இருக்கின்றன. இன்னல் ஜுந்திய ஷுஜாவுன், நிச்சயமாக படை வீரன். இன்னல் ஜுந்திய என்றால் படை வீரன். ஷுஜாவுன் வீரனாக இருக்கிறான். அல் ஜுந்தி என்றால் அந்த படை வீரன் என்ற அர்த்தம். என்றால் அல் ஜுந்து என்றால் படை, அதனுடைய பன்மை ஜுனூதுன். அல் ஜெய்ஷு என்றால் படை, அதனுடைய பன்மை ஜுயூஷுன். அல் ஜுந்தியு படை வீரன். ஷுஜா என்றால் வீரன். ஷஜுஅ யஷ்ஜுஉ ஷஜாஅத்தன் ஃபஹுவ ஷுஜாஉன். ஷுஜா என்பது சிஃபத் முஷப்பஹா என்பார்கள். அது பின்னால் அந்த பாடம் வர இருக்கிறது. வீரன் என்பது பொருள். ஷஜுஅ வீரனானான். ஜபுன எஜுபுனு ஜபானத்தன் ஃபஹுவ ஜபானுன். ஜபுன் என்றால் கோலையானான். ஷஜுஆ என்றால் வீரனானான். கான்னல் இல்ம நூருன், அறிவு ஒளியை போல. நிச்சயமாக அறிவு ஒளியை போல. லஅல்லல் மன்சில, வீடு. கரீபுன், சமீபத்தில் இருக்கக்கூடும். லைத்த ஷம்ஸ தாலியாத்துன், சூரியன்
உதித்திருக்கக்கூடும். அதாவது லஅல்லல் மன்சில கரீபுன் என்பது வீடு சமீபத்தில் இருக்கக்கூடாதா. லைத்த ஷம்ஸ தாலியாத்துன் சூரியன் உதித்திருக்க கூடும். அடுத்ததாக இந்த வித்தியாசத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். லஅல்லல் மன்சில கரீபுன் வீடு சமீபத்தில் இருக்கக்கூடும். லைத்த ஷம்ஸ தாலியாத்துன் சூரியன் உதித்திருக்கக்கூடாதா. லைத்த அதாவது அந்த லைத்தை எதிர்பார்ப்பது ஒரு விடயத்தை தமன்னின் என்று சொல்வார்கள். லைத்த லி தமன்னி லைத்த ஒரு விடயத்தை எதிர்பார்ப்பதுக்கு சொல்வது. அலிமல் முதரிசு ஆசிரியர் அறிந்தார். அண்ணன் நாதிர முகுபிலுன் ஆசிரியர் அறிந்தார். அண்ணன் நாதிர நிச்சயமாக மேற்பார்வையாளர் கண்காணிப்பாளர். நாதிர் என்றால் அல் முஷ்ரிஃப் அல்லது அல் முராக்கிப் கண்காணிப்பவர். முகுபிலுன் என்றால் வந்து கொண்டிருக்கிறார். அக்பல் இக்பில் இக்பாலன் ஃபஹு முகுபில். ஜா ஜி மஜி அன் ஃபஹுவ அதாவது ஜாய் என்று சொல்வார்கள். அத்தாயாத்தி இத்தியானன் ஃபஹுவ ஆத்தின். அத்தா என்றால் வந்தான், ஜா வந்தான், அக்பல வந்தான். அடுத்தது கசுரல் அல் 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 பலஹ். அல் பலஹ் என்றால் ஈத்தம் காய். ஈத்தம் காய். அத்தம்ரு என்றால் ஈத்தம் பழம். அத்தம்ருடைய பன்மை துமுர். இங்கு அல் பலஹ் ஈத்தம் காய் அதிகமாகியது. லாக்கின்ன சமன என்றாலும் விலை முருத்தஃபியுன் உயர்ந்து காணப்படுகிறது. இத்துடன் இந்த இன்ன வா ஹவாத்துஹா என்ற தலைப்பில் வந்த முந்திய பாடத்துடைய பயிற்சிகளுக்கான வழிகாட்டல் தற்பொழுது முடிவடைகிறது. நீங்கள் இந்த பயிற்சிகளை உங்களுடைய ஓய்வு நேரங்களில் செய்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். நல்ல நண்பர்கள் மிக முக்கியம். இன்று தீய நண்பர்கள் பல இடங்களில் இருப்பதை பார்க்கிறோம். பாவத்துடைய வாயில்கள் பல இடங்களில் திறந்து காணப்படுகின்றன. பாவங்களை ஊக்குவிப்பவர்கள், பாவங்களை பேசுபவர்கள், அதற்காக எழுதக்கூடியவர்கள் மலிவாக உலகின் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். நன்மைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எனவே மாணவர்களாகிய நீங்கள் உங்களிடத்தில் லேப்டாப் இருக்கும் அல்லது மொபைல் ஃபோன் இருக்கும். இது இன்டர்நெட்டுடைய யுகம். பேப்பர் புத்தகங்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள் முடிவடைந்து அவற்றுடைய காலங்கள் பலகீனப்பட்டு இப்பொழுது எலக்ட்ரானிக் அல்ல குத்துபுல் எலக்ட்ரோனியா எலக்ட்ரானிக் நூல்கள் வரக்கூடிய காலம். டிஜிட்டல் யுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காலத்திலே நாங்கள் இன்டர்நெட் திறந்த கலாச்சாரம் உள்ள நாடுகளில் தான் கூடுதலாக மக்கள் வாழ்கிறார்கள். இன்டர்நெட்டிலே பாவத்துடைய பகுதிகள் கூடுதலாக இருக்கிறது. அந்த பக்கங்களுக்கு நாங்கள் சென்றுவிடக்கூடாது. வைதா மர்ரு பில்லகவி மர்ரு கிராமா மூமின்களுடைய பண்பு, அதாவது வீணானவற்றை லகு போன்றவற்றை தாண்டி சென்றால் அவர்கள் கண்ணியமாக நடந்து செல்வார்கள், ஒதுங்கிக் கொள்வார்கள். நாங்கள் அவற்றை பார்க்காமல், தீய நண்பர்களுடன் சகவாசம் வைக்காமல், இன்டர்நெட் பாவனைக்கு நாங்கள் இப்படியான நல்ல விடயங்களுக்கு நாங்கள் இன்டர்நெட்டை பாவிக்க பழக வேண்டும். மொபைல் ஃபோன்களை பாவிக்க பழக வேண்டும். பெற்றோர்களுடைய பணத்தை பெற்று அல்லது எமக்கு உதவி செய்யக்கூடியவர்களுடைய அந்த பணத்திலே, அதாவது குறிப்பாக சகோதரர்கள், சகோதரிகள், உறவினர்கள் உதவி செய்திருப்பார்கள் நாங்கள் படிப்பதற்கு. அவர்களுக்கு துரோகம் செய்துவிடக்கூடாது. பாடங்களை மாத்திரம் படிப்பதற்கு நீங்கள் இணையதளத்தை பாவிக்க வேண்டும். ஆய்வுக்கு, வியாபாரத்துக்கு, நல்ல விடயங்களை சொல்வதற்கு, எழுதுவதற்கு நாங்கள் இணையதளத்தை பாவிக்கக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். பாவமான
வழிகளுக்கு சென்றுவிடக்கூடாது என்ற விடயத்தையும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் நான் கூறி, இந்த பாடங்கள் ஒவ்வொரு கிளிப்பும் பல நிமிடங்களை உள்ளடக்கியதாக, அரை மணித்தியாலம், 45 நிமிடம், ஒரு அவரை தாண்டிய பாடங்களும் எமது இந்த கிளிப்புகளில் இருக்கின்றன. நீண்ட நேர பாடங்கள். காலத்துடைய தேவை, அவசரமாக இந்த தேவையை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு அவசியப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்த குறிப்பாக இந்த கொரோனாவுடைய காலம் 2020 நாங்கள் இப்பொழுது உலகம் கொரோனாவுடைய 3வது அலைக்கு எதிர்கொண்டும் அதனுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து நிறைய பேர் தொழில் ஸ்தலங்களிலும் வீடுகளிலும் ஓய்வாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பாடங்களை நாம் நடாத்தி கொண்டிருக்கிறோம். எனவே அனைவரும் பயன்பெறுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பணியை மிக அவசரமாக முன்னெடுப்பதற்கு அரபு இலக்கண பாடங்கள், அரபு இலக்கணத்துடைய சகல பகுதிகளையும் அவசரமாக நடாத்தி முடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த பணியை முன்னெடுப்பதற்கு எங்களுடன் யாராவது பொருளாதார ரீதியாக இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ள முடியும். இது மீடியாவுக்காக தர்மம் செய்யலாம். இந்த பணியில் நீங்கள் பொருளாதார ரீதியாக எம்முடன் இணைவதாக இருந்தால் எம்முடன் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பணிக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும், அரபு மொழியை ஏன் படிக்கிறோம் என்ற ஒரு வினா இருக்கிறது. குறிப்பாக முஸ்லீம்கள் குர்ஆனை விளங்குவதற்காக இந்த அரபு மொழியை படிக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் வர்த்தக நோக்கங்கள், வேறு அரபிகளுடன் தொடர்புகளை பேணிக்கொள்வதற்காக, இன்னும் பல நல்ல நோக்கங்களுக்காக அரபு மொழியை படிக்கலாம். முஸ்லீம்கள் அடிப்படை எண்ணமாக குர்ஆனை, சுன்னாவை விளங்குவதற்காக இந்த அரபு மொழியை படிக்க வேண்டும் என்ற அடிப்படையான நியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் கூறி, இன்னும் ஒரு பாடத்தில் சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.